இன்னைக்கு திகில் நேரத்தில் நான் சொல்ல போகிற கதை என்ன கதைனா, இது வந்து 4 நண்பர்கள். இவங்க வந்துட்டு காட்டில் போயிட்டு இந்த குட்டி குட்டி பூச்சி அந்த மாதிரிலாம் படம் பிடிக்கிறவங்க. ஏவியன் ஃபோட்டோகிராஃபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்க வந்துட்டு ஒரு காட்டுக்கு போயிருந்தாங்க. அது அவ்வளோ பெரிய அடர்ந்த காடு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஆளுங்க நடமாட்டமே ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் அந்த காட்டில். அப்போ இந்த 4 பேர் போயிருந்தப்ப வந்துட்டு, இவங்க 4 பேர் சரி நம்ம மெமரீஸா வந்து ஃபோட்டோ பிடிச்சுக்குவோம் நம்பளே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அழகான மரம் இருந்துச்சாம். அந்த மரத்துக்கிட்ட நின்டு, அந்த மரமே வந்து இலை அப்படியே படர்ந்து பச்சையா அவ்வளோ அழகா இருந்துச்சாம். அப்ப அது வந்து ஒரு இருட்டுற நேரம். அதனால வந்துட்டு பட்டு பட்டுன்னு ஃபோட்டோ பிடிச்சிருவோம். லைட்டிங் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ரொம்ப இருட்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 4 பேரும் முன்னுக்கு கேமராவ செட் பண்ணி வச்சுட்டு, அவங்க படம் பிடிக்கிறதுக்கு நின்டாங்க. அப்ப ஒரு தடவ படம் புடிச்சுட்டு, அவங்க போய் அந்த ஃபோட்டோவ பார்க்குறப்ப, மரத்தில வந்துட்டு என்னமோ லைட்டா ஒரு மாரி பச்சை கலர்ல ஏதோ ஒரு துணி மாதிரி என்னமோ இருந்திருக்கு. அப்ப இவங்க ஃபோட்டோல வந்து அந்த பச்சை கலர் வந்து பளிச்சுன்னு பச்சை. இலை மாரி கூட இல்ல. ஒரு மாரி பளிச்சுன்னு ஹைலைட் கலர்ல இருந்திருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, "என்ன அசிங்கமா படத்தில தெரியுது." ஏன்னா அவங்க கிட்டத்திலேயே நிக்கிறவாசி, அவங்க பக்கத்திலேயே வந்து அசிங்கமா தெரியுதுன்னு சொல்லிட்டு, அந்த மரத்துக்கிட்டயே நின்னுட்டு இருந்தவங்க பட்டுன்னு அத பிச்சு அப்படியே தூக்கி எறிஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்து அப்ப தோணல. இது என்ன துணியா? என்னன்னு சொல்லிட்டு அப்ப அவங்களுக்கு தோணல. அப்ப பட்டுன்னு எடுத்து போட்டு படம் புடிச்சுட்டு அவங்க வந்து டென்ட் மாரி போட்டு தங்கறதுக்கு இருந்தாங்கல்ல. ஸோ அங்க போயிட்டு தங்கிட்டாங்க. அப்ப அங்க தங்குறப்ப வந்து அவங்களே சொந்தமா நெருப்புலாம் மூட்டி, சாப்பாடுலாம் அங்கேயே சூடு காட்டி, அந்த மாரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அது காடுன்றவாசி அங்க தங்குற இடம் எதுவுமே இல்லாதனால. அப்ப 4 பேர் உள்ளுக்கு உட்காந்துருந்தப்ப, அதில ஒருத்தர் வந்துட்டு, "ஏன்னு தெர்ல ரொம்ப குளுருது" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த 3 பேரும், "இல்லையே எங்களுக்கெல்லாம் குளுரலையே, நார்மலா தானே இருக்கு. ஏன் உனக்கு மட்டும் குளுருது?" ஏன்னா, அந்த அன்னைக்கு வந்து கொஞ்சம் சூடா தான் இருந்துச்சாம். "ஏன் உனக்கு மட்டும் அப்படி இருக்குன்னு?" எடுத்து, "எனக்கே தெரியல. காய்ச்சல் வரப்போதா என்னன்னு தெரியலன்னு" சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. சொல்லி கொஞ்ச நேரத்திலலாம் அவரோட கை 2மே ஒரு மாதிரியா சோப்பு கலராகி வீங்க ஆரம்பிச்சிருச்சாம். அப்ப இவங்க சொன்னாங்களாம், "உனக்கு அலர்ஜிக்கு இருக்கிற சாப்பாடு ஏதாச்சும் நீ சாப்பிட்டியா? நம்ம எடுத்தது வந்தது ஏதாவது உனக்கு ஒத்து போகலையா? ஏன் உனக்கு கையெல்லாம் வீங்குது?" அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, அவர் சொல்லியிருக்காரு, "எனக்கே தெரியல. நான் ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த மாரி ஆனது கூட இல்ல." அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு அவருக்கு எந்த ஒரு அலர்ஜிக்கும் இல்லையாம். அப்ப இவங்களுக்கே சந்தேகம். ஏன் உனக்கு மட்டும் இப்ப திடீர்னு இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு 4 பேருமே பயந்துட்டாங்களாம். காட்டுக்குள்ளார வந்து நடமாட்டம் இல்லாத இடம் வேற. இன்னொன்னு வந்து அவங்க இங்க வர்றப்ப யாருக்கிட்டயுமே சொல்லிட்டு வரல. அவங்களா 4 பேரும் டக்குன்னு கிளம்பிட்டாங்க. ஏன்னா, இவங்க 4 பேரும் அப்படி ஒண்ணும் ப்ரொஃபஷனல்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்ப தான் அந்த படிக்கிற காலகட்டத்தில இருக்காங்க. ஸோ, அப்படியே அவங்க டைம ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த மாரி காட்டுக்குள்ள பூந்து படம் பிடிச்சுக்கிட்டு, அந்த மாரி விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. அப்ப வந்து இந்த பையன் கையெல்லாம் வீங்கி போச்சுன்னு சொன்னால, அவனுக்கு திடீர்னு வந்து கண்ணுலாம் சிவப்பா மாறுது. மாறிட்டு இவங்க 3 பேருமே பயந்துட்டாங்களாம். ஆனா, இவன் கிட்ட சொன்னா அவனும் பயந்துருவான்னு சொல்லிட்டு, இவங்க 3 பேருமே ஃபோன் எடுத்து அவங்க அம்மா, அப்பாக்கா யாருக்காச்சும் கால் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அப்போதான் தெரிய வருது, அங்க லைனே இல்ல அப்படின்ட்டுன்னு. ஆனா, அவங்க ஆரம்ப கட்டத்தில படம் பிடிக்கிற இடத்துல லைன் இருந்துச்சு. ஆனா, ஏன்னு தெரியல. இப்ப அந்த டென்ட் போட்ட இடத்துக்கிட்ட வந்து லைன் இல்லாம போச்சு. அப்ப இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருந்தா, அப்போ ஒருத்தர் சொன்னாராம், அந்த 4 பேர்ல, "இரு நான் கொஞ்சம் தூரமா போயிட்டு லைன் இருக்கா? சிக்னல் கிடைக்குதான்னு பார்க்குறேன். நம்ம எமர்ஜென்சிக்குனாச்சும் கால் பண்ணியே ஆவணும்." அப்போ ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாராம், "வேணாம் நீ போ வேணாம். ஏன்னா இருட்டிருச்சு, காடு வேற. திடீர்னு எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிட்டேன்னா என்ன செய்றது?" ஏன்னா செம்ம இருட்டா இருந்துச்சாம். 4 பேருமே டென்ட்ல உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருந்துட்டு, அந்த கையெல்லாம் வீங்கி, கண்ணெல்லாம் சோப்பானுச்சுல, அந்த பையன் திடீர்னு இரும்ப ஆரம்பிச்சுட்டானாம். இரும்பிக்கிட்டு இருந்தானாம். இவங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு முதுகுல கூட தட்டி தட்டி குடுத்தாங்களாம். இரும்பல் நிக்கட்டும்னு தண்ணியெல்லாம் குடுத்தாங்களாம், இரும்பல் நிக்கலையாம். ஆனா திடீர்னு அவன் அந்த அதே பச்சை கலர்ல அவன் ரத்தமா வாந்தி, அது கூடயே வந்துட்டு துணி மாதிரியும் அப்படியே முடிச்சா வருதாம். இவங்க 3 பேருமே பயந்துட்டாங்களாம். அவனுக்கு வந்து சுயநலவே இல்லாத மாதிரி போதான். ஆனா இரும்பி வாந்தி வந்துகிட்டே இருக்கான். இவங்கலாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயந்துட்டு, அந்த நேர கட்டத்துல கத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம் எல்லாரும். என்ன பண்றதுன்னே தெரியாம. ஏன்னா ரத்தமா வாந்தி கூடயே ஒரு மாரி அந்த பச்சை கலர்ல அந்த டார்ச் லைட் அடிச்சு தான் பார்க்குறாங்களாம். பச்சை கலர்ல துணி மாரி வந்துகிட்டே இருக்கான். அப்ப எல்லாரும் என்ன செய்றதுன்னு தெரியாம அலற திடீர்னு யாரோ ஒரு அங்கிள் மாரி குரல் கேட்டுச்சாம். வந்துட்டு, "இப்ப என்னாச்சுன்னு சொல்லி கேட்டாராம். இவங்களும் சொன்னாங்களாம், "அங்கிள் எங்களுக்கு என்னன்னே தெரியல அங்கிள். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. இவன் திடீர்னு கண்ணுலாம் சிவப்பாவுனுச்சு, கையெல்லாம் வீங்குனுச்சு, இரும்ப ஆரம்பிச்சான். இப்படி இந்த மாரி வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டான்னு" சொல்லிட்டு அவங்க அப்படியே புலம்பிக்கிட்டே அழுந்துகிட்டே சொல்றாங்களாம் 3 பேரும். அந்த பையன் இன்னும் இரும்பி அவனுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம அவன் அப்படியே தான் இருக்கானாம். வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருக்கானாம்.
அப்போ தான் அங்கிள் சொன்னாராம், "இங்கே வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் எதையாவது தொட்டிங்களா, ஏதாச்சும் தப்பாக செஞ்சீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் அந்த ஒரு பையன் இருந்தான்ல, நான் போயிட்டு சிக்னல் இருக்கா பார்க்குறேன்னா, அவன் தான் அந்த கூட்டத்திலே கொஞ்சம் தைரியமாக இருந்தானாம். ஆனால் அவனும் அழுந்து பயந்து போய் தான் இருந்தான். பட் கொஞ்சம் தைரியமாக இருந்தப்ப அப்போ தான் அவன் சொன்னானா, "அங்கிள் இந்த மாதிரி நாங்கள் படம் பிடிச்சோம். அப்போ இதே மாதிரி துணி தான் மரத்தில் இருந்துச்சு. நாங்கள் அது படத்தில் அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவன் தான் பிச்சு எறிஞ்சான். பட் அது கூடயே என்னமோ இரும்பு மாதிரிலாம் இருந்துச்சு. ஆணி மாதிரி என்னமோ கூரா இருந்துச்சு. ஆனால் அது என்னதுன்னு எங்களுக்கு தெரியல" அப்படின்னு சொல்லி சொன்னானாம். அப்ப அந்த அங்கிள் பட்டுன்னு அந்த வாந்தி எடுத்ததுனால அந்த பையன் கைய புடிச்சு பார்த்தப்ப, அவன் கையில வந்து என்னமோ குத்தி லேசா ரத்த காயம் இருந்திருக்கு. அப்பதான் தெரியுது, அது வந்து உண்மையா என்னன்னா, யாருக்கோ செய்யப்பட்டு, அத கொண்டு வந்து மரத்துல கட்டி விட்டுருக்காங்க. அப்ப அந்த பையன் அத பிச்சு எறியறப்ப, அந்த ஆணிய வந்து அவன் கையில குத்திருச்சு. குத்துன பிறகு தான் அவனுக்கு இந்த மாரி கை வீங்கினது, கண்ணெல்லாம் சோப்பாவுனது, அந்த மாரி ரத்தமா இது பண்ணதெல்லாம் அப்பதான் அந்த பெரியவர் சொன்னாரு, "நீ வந்து அத தொட்டுருக்கவே கூடாது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவனுக்கு கையில குத்திருச்சு. அப்ப மத்த ஆளுக்கு யாருக்கோ செஞ்சது வந்து, இப்ப இவனுக்கு பட்டுருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்ப இவனுங்க 3 பேரு கேட்டானுங்களாம், "இப்ப நாங்க என்ன அங்கிள் பண்றது? நாங்க என்ன செய்றது? எங்களுக்கு என்ன செய்றதுன்னே தெரியலன்னு" சொல்லிட்டு அவ்ளோ அழுவ ஆரம்பிச்சானுங்களாம். அப்ப அந்த அங்கிள் சொன்னாராம், "நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் கொஞ்ச நேரம் இந்த பையன கூட்டு போறேன். நீங்க 3 பேரும் இந்த டென்ட்டுக்குள்ளேயே இருங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிரும்" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப இவனுங்க சொன்னானுங்களாம், "நாங்க எப்படி அங்க அவன ஒண்டியா அனுப்பி வைக்கிறது? நாங்க யாராச்சும் கூட வரோம்" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவரு, "இல்ல முடியாது. நான் உன்ன தனியா கூட்டு போறேன். எல்லாம் சரியாயிரும். நீங்க 3 பேரும் இது உள்ளயே இருங்கன்னு" சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அங்கிள் இவ்வளோ தூரம் சொல்றாரு, எப்படியாச்சும் அவன காப்பாத்திருவாருன்னு சொல்லிட்டு, அவனுங்களும் அனுப்பி வச்சுட்டானுங்க. டென்ட்ட மூடிக்க சொல்லிட்டு அவரு கூட்டு போனாரு. நடந்து போற தூரம் சத்தம் கேட்டுச்சாம். அதுக்கப்புறம் சத்தமே இல்லையாம். இந்த பையனுங்க வந்துட்டு, சரி நம்ம வெயிட் பண்ணுவோம் சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, அந்த டயர்ட்லயே வந்து அவனுங்க 3 பேரும் டென்ட்டுக்குள்ளேயே தூங்கிட்டானுங்களாம். தூங்குனது அப்புறம் காலையில விடிஞ்சோன தான் எந்திரிச்சிருக்கானுங்க. ஏந்திச்சு பார்த்தா விடிஞ்சிருச்சு. அவனுங்க 3 பேரும், ஐயோ! விடிஞ்சிருச்சே! அவன் கூட்டாளிய கூட்டு போனானுங்களா அந்த அங்கிளு. அந்த அங்கிள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டாளியும் தேடிக்கிட்டு வெளிய தேடி 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 ஆளையே 2 பேத்தையும் காணுமா. கடைசியில ஒரு பையன் சொன்னானா, அங்க பாரு சப்பாத்து தெரியுது கீழ, அங்க தான் உட்காந்துருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் பார்த்தா, அந்த கூட்டாளி பையன் இருக்கான்ல, அவன் மூஞ்சில கீறலா அவன் அங்க இறந்து கிடந்தான். அப்பதான் அவங்க 3 பேத்துக்கும் தெரிஞ்சிச்சாம், வந்து உதவி செய்ய வந்தது வந்து அங்கிளும் யாரும் இல்ல, அந்த அந்த பேயினே சொல்லலாம். அதுதான் வந்துட்டு ஒருத்தர் ரூபத்துல வந்து உதவி செய்யற மாரி வந்து அவன உயிரே எடுத்துருச்சாம். ஏன்னா, அந்த செய்வின வந்து யாருடைய உயிரை எடுக்கிறதுக்கு வச்சிருந்திருக்காங்க. அத கட்டி விட்டோன்னா, அதால எதுவும் பண்ண முடியாம போயிருச்சு. அதுக்கப்புறம் இவன் கையில பட்டோனே, அது வந்துட்டு எப்படியாச்சும் ஒரு உயிரை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு, மனசால ரூபத்துல வந்து அவனுங்கிட்ட நடிச்சு அவன் கூட்டாளிய கூட்டு போய் உயிரை எடுத்துருச்சு. அதனால தான் எப்போதும் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, மரத்துல வந்துட்டு ஆணியோ, இல்ல முடி மாதிரியோ, இல்ல துணியா, அந்த மாரி எதா இருந்தாலும் தொடவே கூடாது. ஏன்னா, அது யாரோ செஞ்சு வச்சத அங்க வந்து கட்டி வைப்பாங்க. அது வந்துட்டு நம்ம தொட்டா நம்மளுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் எப்போதுமே சொல்லுவாங்க. இன்கேஸ் உங்களோட ஸ்டோரியும் நீங்கள் திகில் நேரத்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஸ்டோரியை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயிலில் ஷேர் பண்ணிங்கன்னா, நான் உங்கள் ஸ்டோரியை வந்து இங்கே நரேட் பண்ணுவேன். தேங்க்யூ.